ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், என்ன விவரம்? வணக்கம். அதாவது கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள பாறைகளில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் படகில் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25வது ஆண்டு நிறைவடைந்த நிலையில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் வகையிலான கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார். ரூபாய் 37 கோடி செலவில் 77 மீட்டர் நீளம் மற்றும் 10 மீட்டர் அகலத்தில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 7 மீட்டர் உயரத்தில் இருக்கும் இந்த வகையான பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 மீட்டர் அகலமுள்ள பாலத்தில் கடல் நடுவே அதை ஈர்க்கும் வகையில் 2.4 மீட்டர் அளவில் கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 31 கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதில் ஒரு கண்ணாடி என்பது தற்போது சேதமடைந்துள்ளது. ஆகவே இந்த கடல் நடுவே செல்லக்கூடிய கண்ணாடிகள் செல்லக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் தற்போது அச்சத்தில் உள்ளனர். இதை அந்த கண்ணாடி ஏன் சேதமடைந்தது அப்படிங்கிற விவரத்தை அங்கே அருகில் குடும்பத்துல கேட்டவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, வேலை செய்யும் போது சுத்தியல் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொன்னாங்க. ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமாக கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடப்படல. தற்போது அந்த ஒரு கண்ணாடியின் மேல் ஏறுவதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. அந்த ஆபத்தை உணராமல் தற்போது மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகளை அனுமதித்து வருகிறது. விரைவில் இந்த கண்ணாடி பாலத்தை சீரமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி கோகுல். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.